பொதுவா ஜெபிக்கிற இடத்துக்கு தானே அனுப்புவீங்க தோத்திரம். காவை தூதன் அங்கதானே வருவான், ஜெபிக்கிற இடத்துக்கு தானே இறங்குவான். ஜெயிலுக்கு போன்றாரு. ஜெயிலுக்கா? ஆமா. அன்னைக்கு தூதனுடைய ஊழியம் ஜெபிக்கிற இடத்துக்கு இல்ல, ஜெயில இருந்த பேதுருவுக்கு தான் தேவைப்பட்டுச்சு. சிறைக்குள் இருந்த பேதுருவுக்கு தான் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கும் நான் சொல்றேன் தோத்திரம், தூதன்மாருடைய ஊழியம், பரலோகத்தின் ஊழியம் அநேக பேதுருக்களுக்கு அவசியப்படுது. அழைக்கப்பட்ட அநேக ஊழியர்களுக்கு அவசியப்படுது. இருக்கீங்களா? தூதன் நினைச்சிருப்பான், ஜெபிச்சு ஜெபிச்சு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சலடா தோத்துறான். ஆமா, நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன், நம்ம ஜெபிச்சா தூதனே ஜெயிலுக்கு அனுப்பலாம்னா எவன வேணாலும் எங்க வேணாலும் அனுப்பலாம். அல்ல சொல்லுங்க. தூதன் வந்து பார்த்தா, ஐயோ எப்படிரா இந்த அறையில தூங்குற? அல்ல சொல்லுங்க. அப்பா இந்த சிச்சுவேஷன்ல உன்னால எப்படிரா தூங்க முடியுது? தோத்துறான். இப்படி சத்தம் போட்டு பிரசவம் பண்ணும் போது கூட நம்ம மண்ணனால தூங்க முடியுதுல? அல்லேலூயா. அப்போ சோஸ்திரம். பேதுரு அதுல வந்து அவரு டிகிரி ஹோல்டர். அல்ல சொல்லுங்க. அவரு கெத்செமனேல தூங்குனாள். இதெல்லாம் அவருக்கு சர்வசாதாரணம். அல்ல சொல்லுங்க. அவர் எங்க விட்டாலும் தூங்குவாரு. தோத்துறாரு. எங்க விட்டாலும் தூங்குவாரு. அவனால தூதனால நிக்க முடியல. சீக்கிரமா எழுந்துருன்றான். விழாவில தட்டுனான் இருக்கு 7ஆம் வசனம். நான் கேட்க, ஒருத்தனை எழுப்புறதுக்கு உடனே வாங்க விழாவில தட்டுவாங்க. ஏங்க நாமளும் ஒரு மனுஷனை எழுப்பணும், போன உடனே டம்மால்னு விழாவில தட்டுவோம். அந்த அளவுக்கு நமக்கு மண்டையில இல்ல. கூப்பிடுவோம், பேதரு, சத்தம் இல்ல. ஏப்பா பேதரு, அணக்கமே இல்ல. ஏல பேதரு, அப்பவும் அணக்கம் இல்ல. சோத்திரம். சில ஆளுகளை எத்தனை முறை தேவ சத்தம் வந்தாலும் அணக்கமே இல்ல, எலும்புறதே இல்ல. அல்ல சொல்ல, நான் படுத்ததுதான். நான் நானாகவே வந்திருக்கிறேன். தோத்திரம். என்ன எழுப்புறதுக்கு, என்ன மாத்துறதுக்கு யாராலையும் எவனாலையும் முடியாதுங்கிற வைராக்கியமான பேதுருகள் வலம் வருகிற இந்த நாட்களில் தான் கர்த்தர் எழுப்புதலை தரப்போறாரு. 1008 பிரசங்கங்களை பண்ணியும் 1008 பிரசங்கங்களை கேட்டும் இன்னும் எழுப்புதல் அடையாத, மாற்றத்துக்குள்ள தன்னை அர்ப்பணிக்காத எத்தனையோ பேதுருக்கள் தேசத்துல இருக்கத்தான் செய்றாங்க.